ஹாய் ட்விங்கிள் ட்விங்கிள். 4 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 2 ஸ்பூன் உளுந்தம்பருப்பு, 6 வரமிளகா, 10 பூண்டு இந்த மாதிரி நச்சுட்டு தோல் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ வெறும்னா இந்த உளுந்தம்பருப்பையும் கடலைப்பருப்பையும் வறுத்துக்கலாம் சுட வர வரைக்கும். நல்லா சுடு வந்துருச்சு. அது வரைக்கும் நம்ம வறுத்துட்டோம். இதை இன்னொருல மாற்றிக்கலாம். ஆறணுன்னு அரைச்சிடலாம். அதை வரமிளகாவும் அதே மாதிரி சூடு வர வரைக்கும் வறுத்துக்கோங்க. இதுவும் நல்லா சூடு வந்துருச்சு. 2 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. கடுகு மட்டும் 1 ஸ்பூன் கடுகு போட்டுக்கோங்க. பூண்டு சேர்த்துக்கோங்க. நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ அடித்து வச்ச பூண்டை சேர்த்துக்கலாம். இடித்து வச்ச பூண்டு இதை இப்போ அரைச்சிட்டு வந்துடலாம். கொஞ்சம் பொடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சிக்கோங்க. இதோடையே தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. இந்த மாதிரி பொடி பண்ணியாச்சு. இப்போ தண்ணி ஊற்றி அரைச்சிக்கலாம். இந்த மாதிரி கொல கொலன்னு அரைச்சிட்டு வந்தாச்சு. இந்த ஸ்டேஜில் கருவேப்பிலை போட்டுக்கோங்க. கொஞ்சோண்டு பெருங்காயம் சேர்த்துக்கலாம். பூண்டு நல்லா வதங்கிடுச்சு. இப்போ அரைச்சி வச்ச விழுதை அதுக்குள்ளே சேர்த்துக்கலாம். அப்புறம் தண்ணி கரைச்சி ஊற்றிக்கோங்க. இதை இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கொல கொலன்னு தான் இருக்கும் இந்த சட்னி. இது ரொம்ப கொதிக்க வச்சிடாதீங்க. அங்கங்கே பொலப்புலன்னு இந்த மாதிரி வந்தோன்னே ஸ்டாப் பண்ணிடலாம். நீங்கள் மோர் குழம்புக்கு எப்படி நீங்கள் பபுள்ஸ் வந்தோன்னு நிறுத்துறீங்களோ அது மாதிரி நிறுத்திடலாம். அது இப்போ நல்லா அந்த மாதிரி பபுள்ஸ் வந்துடுச்சு. இப்போ நிறுத்திடலாம். இந்த சட்னி பயங்கர டேஸ்ட்டாக இருக்கும். இது சூடான சாத்தில் போட்டு சாப்பிட்லாம். தோசை, சப்பாத்தி, பூரி, உங்களுக்கு என்னென்ன மெயின் டிஷ் இருக்கோ அது எல்லாத்தோடையும் இதை போட்டு சாப்பிட்லாம். ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த சட்னி ரொம்ப ஸ்பைஸியாக இருக்கும். ரொம்ப நல்லாயிருக்கும். பூண்டெல்லாம் சேர்த்ததுனால ரொம்ப வாசனையாகவும் இருக்கும். அப்புறம் தேங்காய் எண்ணெயில் தாளித்ததுனால ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். உளுந்து கடலைப்பருப்பு சட்னி ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்கள். தேங்க்யூ.